ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்குவோம். பேக் பார்ட்ல நான் மார்க் பண்ணி கொடுத்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். அதனால எனக்கு கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. இப்போ ரெடிமேடாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்கினா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க ஒரு மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க, நம்ம ஒரு மெஷர்மெண்ட்ல இருக்கோம், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்கணும். மேக்ஸிமம் நம்ம மார்க் பண்ணி போட்டு கொடுத்தா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நடுவுல அர்க்காத் பண்ணிக்கணும். பண்ணிட்டு பின்னு வச்சு கரெக்டா அந்த மார்க்ல குத்தி துணி நகலாம பாத்துக்கணும். அப்பதான் நம்ம தைக்கும் போது நம்மளுக்கே தெரியாம துணி விலகாம இருக்கும். இதே மாதிரி இந்த பின்னு குத்தி எல்லா இடத்தையும் சரி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டா சிங்கிள் ஃபுட் மாத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். சிங்கிள் ஃபுட் மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம தைக்க முடியும். இல்லைன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் கொடுக்க முடியாது. சிங்கிள் ஃபுட் இல்லாம தைக்கலாம். தைச்சா முன்னாடி அந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து துணி தெரியும், நார்மலா தைச்ச மாதிரி இருக்கும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஃபினிஷிங் வராது. சிங்கிள் ஃபுட் போட்டாதான் நம்மளுக்கு அந்த இது சங்கிலி தையல் இருக்குல்ல, அந்த துணியிலேருந்து அந்த டிசைன்லேருந்து ஆரம்பிக்கும் நம்மளோட கழுத்து டிசைன். அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இப்ப பாருங்க, நான் தைக்கிற மாதிரி 2 பக்கத்துமே தையல் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் துணியில, அதாவது ஆரி ஒர்க் போட்ட துணியிலேயும் தையல் போட்டுக்கோங்க, லைனிங் பக்கட்டும் தையல் போட்டுக்கோங்க. அப்போதான் ஸ்டிஃப் நல்லா இருக்கும். ஒரு தையலோட விட்டுறாதீங்க. சப்போஸ் நம்மளுக்கு சின்னதா லூப் அடிக்குது, தையல் லூஸா இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பிளவுஸ் போடும்போது டக்குன்னு பிரிஞ்சிரும். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆல்ட்ரேஷன் பெரிய அளவுல வந்துடும். இப்போ கீழே நம்ம எப்பயும் போல இடுப்புக்கு தையல் போடுற மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெட்டிட்டு நம்மளுக்கு அந்த கழுத்து திரும்பி வர்றதுக்காக அங்கங்க நம்ம வெட்டி விடணும். அப்பதான் நம்மளுக்கு அழகா ரவுண்டு கழுத்து திரும்பி வரும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா நான் தையல் போடவே இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடியே எவ்வளவு அழகா கழுத்து இருக்கு பாருங்க. எப்படி அழகா டிசைன் எடுத்து காமிக்குது பாருங்க. அதுக்கு மேலேயுமே நம்ம சிங்கிள் ஃபுட் இருக்கிறதுனால ஈஸியா தையல் போடலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சங்கிலி தையல் ஒரு 2-3 போடும் போதே சொல்லிருங்க ஒர்க் போடுறவங்ககிட்ட. எனக்கு இந்த மாதிரி ஒரு 3-4 தையலாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பீட்ஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அதுலயே தையல் போட்டாதான் நமக்கு உள்ள லைனிங் துணி வெளியில தெரியாம இருக்கும். அப்படி சில பிளவுஸ் போடல, செயின் ஸ்டிச் வந்து 1-2 தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரி ஒர்க் முடியுதுல அந்த பக்கத்து அவுட்லைன்ல பக்கத்திலேயே ரொம்ப நெருக்க வெட்டில ஒரு தையல் போட்டு விடணும். அப்புறம் திருப்பி நமக்கு படிமான தையல் கீழே இடுப்பு கிட்ட படிமான தையல் போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு உள்ள துணி விலகாம இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டு பேக் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் நான் டாட் இதுல வந்து இப்போதைக்கு பிடிக்கல. ஏன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ்ல வந்து டாட் இல்லாம போட்டாதான் நல்லா இருக்கும். ஆனா இவங்க வந்து கொஞ்சம் உடம்பான ஆளு, அதனால நமக்கு டாட் பிடிச்சாதான் இவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் கடைசியில டாட் பிடிச்சிப்பேன். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா தைக்க வேண்டிய இடம், அதாவது ஒரு பக்கத்து மாறி போனாலும் ஆப்போசிட்ல தைக்கிறப்ப ஒண்ணுமே தெரியாது. தச்சு ஃபினிஷ் பண்ணி வெட்டிலாம் விட்டு கழுத்துலாம் திருப்பிடுவோம். அதுக்கப்புறம் 2 பக்கத்தும் ஒரே மாதிரி தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கரெக்டா சரியான பாட்டை தனியா பிரிச்சு மடிச்சு வச்சிடணும். அதை பக்கத்திலேயே வச்சுட்டே இருந்தோம்னா 2 மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட் பார்ட்டை தச்சு முடிச்சிடலாம். இதுல வந்து நான் வந்து மார்க் பண்ண அச்சு தெரியும், அதுலயே நான் எக்ஸ்ட்ரா வரைஞ்சு அதுலயே தையல் போட்டுக்கிறேன். ரெடி அளவு தான் எப்போதுமே எடுப்போம். அதனால ஆரி ஒர்க் பிளவுஸ் மார்க் பண்ணும்போது ரெடி அளவு தான் மார்க் பண்ணுவோம். ஏன்னா அதுல இருந்து தானே அவங்க டிசைன் போட ஆரம்பிக்கணும். அதனால அதுல தையல் போட்டு விட்டுறணும். இதுக்கு அடியில இன்னொரு துணி சப்போர்ட் கொடுத்துட்டு தையல் போட்டு திருப்பினோம்னா கழுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் வந்து இதை மறந்துட்டேன், நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ அடுத்து ரைட் சைடு வந்து ஆரி ஒர்க் போட்ட பக்கத்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பின்னு குத்தி வச்சுட்டு துணி விலகாம பார்த்துக்கிட்டு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை ரவுண்டை வெட்டி விட்டுட்டு கண்டிப்பா வெட்டி விடணும் அந்த ரவுண்டு கிட்ட. அப்பனாதான் நமக்கு அந்த ஃபினிஷ் இருக்கும். வெட்டி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஓரத்துல படிமான தையல் போட்டுக்கணும். போட்டு எப்பயும் போல எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் வெட்டி விட்டுட்டு டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுல வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கேன்சல் ஆயிருக்கு போல இருக்கு, எனக்கு தெரியல. அதனால இப்போ ஃப்ரண்ட் பார்ட் தச்சதுக்கு அப்புறம் டைரக்டா கை ஜாயின் பண்ற இடம் வந்துருச்சு. கோச்சுக்காதீங்க, நான் அடுத்த வீடியோல வந்து கிளியர்னஸா போடுறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லை. இனிமே அடுத்தடுத்த வீடியோல நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
சுத்தியும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் வெட்டி எடுத்துடுறோம். அதே மாதிரி 2 பக்கத்துலயுமே எடுத்து நீட் பண்ணி வச்சிடுறோம். பாருங்க, இப்ப வெட்டி விட்டதுனால எவ்வளவு அழகா கழுத்து திரும்பி இருக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஷேப் நம்ம கிடைக்கவே கிடைக்காது. இருந்தும் நம்ம ரொம்ப குழியாதான் ரவுண்ட் வச்சிருக்கோம், ரொம்ப மேடாவும் இல்ல. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு இப்படி வச்சாதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெட்டி விட்டதுனால எவ்வளவு அழகா கழுத்து திரும்புது பாருங்க. சில பேர் வெட்டி விட்டா பயப்படுவாங்க, தையல் பிரிஞ்சிருமோ அப்படின்ட்டுலாம். அப்படிலாம் எதுவுமே ஆகாது. நம்ம மேல ஒரு தையல் போடுறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப கைப்பாட் பார்க்கலாமா? கையிலையுமே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சொன்ன அதே கவனம் தேவை. ஏன்னா இது மாறுனா சுத்தமா நமக்கு தெரியவே தெரியாது, வித்தியாசமே தெரியாது. அதனால முன்னாடியே 2 கையும் பிரிச்சு தனியா எடுத்து வச்சிடணும். இன்னொன்னு என்னன்னா, சைட் பை சைடு அடுத்த 2 கைக்கும் ஒரே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கை ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டு அடுத்த கை பார்ப்போம்னு இருக்கக்கூடாது. ஒரு கை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த கையும் அதே வேலையை பார்த்து வச்சிருங்க. அப்பனாதான் இந்த கை முன்னாடி தச்சு போகும்போது பின்னாடி வரும்போது டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. அதாவது பேக் பார்ட் வளைவு மாதிரி இருக்கு இதுவும் அப்படின்ட்டு நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். அடுத்தடுத்து விட்டு விட்டு ஒரு இது முடிச்சுட்டு தைக்கும் போது நமக்கு அந்த இது தெரியாது. அதனால ஒரு வேலையை பார்த்தா ரெண்டு கைக்கும் ஒரே நேரத்திலே பாருங்க. அதுதான் நான் யூஸ் பண்ற டெக்னிக். இப்ப இதுல ஈஸியா படிமான தையல் திருப்பி விட்டு போடலாம். கழுத்துல இந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அதை வெட்டி விடணும். இது நேர் பீஸ்னால ஈஸியா அந்த மாதிரி பண்ணலாம். அதனால கைக்கு சூப்பரா பினிஷிங் இருக்கும். மேலையும் ஒரு தையல் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் போடுறேன் பாருங்க. அதே மாதிரி மேலையும் படிமான தையல் போட்டுக்கலாம், உள்ளேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்பயும் போல சுத்திலும் தையல் போட்டுட்டு லைனிங் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் வெட்டி விட்டுடலாம். கை ரெடி ஆயிடுச்சு. இடையில தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கட் ஆயிருச்சு. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது நம்ம கரெக்டா வெட்டி இருந்தோம் அப்படின்னா, கட்டிங் சரியா இருந்துச்சுன்னா துணி எக்ஸ்ட்ரா வரவே வராது, வெட்டி விடுற மாதிரி இருக்கவே இருக்காது. நம்மளுக்கு கரெக்டா அந்த அர்க்காத்துல ஜாயின் ஆயிரும். எனக்கு அப்படிதான், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட வரவே இல்லை. நீங்க வேணா பாருங்க. இப்ப நான் தையல் போடும்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்தாதான் கையில சுருக்கம் இல்லாம இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் வராம லைட்டா வி ஷேப்ல கொடுத்திருந்தாலே அந்த இடத்துல தையல் நேரா இல்லாம ஒரு வி பெண்ட் ஆயிருந்திருக்கும். அப்படி ஆனாலே அந்த இடத்துல சுருக்கம் விழுகும், ஒண்ணு டைட் ஆகும், இல்ல லூஸ் ஆகும், ஒரு பினிஷிங் இருக்காது. கையில போட்டிருக்கும் போது சுருக்கமே இருக்கக்கூடாது ஆம்கோல்ல. அப்படி இருந்தாலும் பிளவுஸ் நம்ம கரெக்டா தச்சிருக்கோம்னு அர்த்தம். பாருங்க, எல்லா பக்கட்டும் 3 தையல் போட்டுட்டு சைட்ல உள்ள பிசுரை வெட்டி விட்டுட்டு பிளவுஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வேணா பாருங்க எவ்வளவு சூப்பரா தையல் இருந்திருக்குன்னு. அந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டா அந்த பிளஸ் ஷேப் கரெக்டா வந்திருக்கு. ஒரு பிளவுஸை விரிச்சு வைக்கும் போதே நம்ம அந்த பிளவுஸ் கரெக்டா தச்சிருக்கோமா தைக்கலான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அங்கங்க நம்ம சரி பண்ணி வைக்க கூடாது. பிளவுஸ் போட்டோன்னே தன்னால அது கரெக்டா உட்காரணும். பாருங்க, நான் எங்கேயுமே இழுத்து விடல, மடங்கி இருக்கிறது மட்டும்தான் எடுத்து விடுறேன். அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிளவுஸ் பார்க்கும் போதே. முடிஞ்சா கஸ்டமர் போட்டிருக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து நான் போடுறேன். இது கஸ்டமர் ஒத்துக்கிட்டா போடுறேன். பாருங்க, ஷோல்டர்லாம் எவ்வளவு நீட்டா ஜாயின் ஆயிருக்குன்னு. அதே மாதிரி ஆம்கோல்ல பாருங்க எவ்வளவு ஒரு பிளஸ் அந்த பிளஸ் ஷேப் கரெக்டா வந்திருக்கு பாருங்க. ஜாயின் எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்ல, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் பிளவுஸ் கட்டிங் வீடியோ அப்லோட் பண்றேன். நான் தச்ச ஆரி ஒர்க் பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.